அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நமக்கு முன்னால் வாழ்ந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த பெண்களாக இருந்தாலும் சரி, அதற்கு முன்னால் எத்தனையோ நல்ல விதமான பெண்கள் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இந்த உலகில் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள், அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான இஸ்லாம் எந்த அடிப்படையில் ஒரு பெண்மணி வாழ வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறதோ அந்த அடிப்படையில் முடிந்த வரையிலும் இந்த உலகத்தில் முயற்சி செய்து வாழக்கூடிய ஒரு அமைப்பை அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழியர்களாக இருந்தாலும் சரி, அதற்கு முன்னால் வாழ்ந்த எத்தனையோ நல்ல பெண்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவருமே அல்லாஹ்வுக்கு பிடித்தமான சொர்க்கத்தை பெறக்கூடிய பெண்களாகத்தான் இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்வதற்கு முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் எல்லாம் மறந்துவிடக் கூடாது. அந்த அடிப்படையிலே அன்றைய காலத்து இஸ்லாமிய பெண்கள் எப்படி வாழ்ந்தார்கள், இன்றைக்கு வாழக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், இப்படித்தான் அன்றைய காலத்தில் வாழ்ந்தார்களா என்பதை நாம் இந்த நல்ல நேரத்திலே சற்று சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்களில் ஒருவர் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அவர்களிடத்திலே சஹாபிய பெண்மணிகள் எல்லாம் வந்து சொல்கிறார்கள், உம்மு சலமா அவர்களே, குர்ஆனில் A to Z எங்க திறந்து பார்த்தாலும் சூரத்துல் ஃபாத்திஹாவிலிருந்து சூரத்துல் நாஸ் வரை எங்கே தேடி பார்த்தாலும் அல்லாஹ் அதிகமாக ஆண்களை பற்றி தான் பேசுகிறான், பெண்களை பற்றி அல்லாஹ் பேசுவதே இல்லையே என்று ஒரு குறையாக அதை வந்து தெரிவிக்கிறார்கள். அப்போது இந்த விஷயத்தை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தை சென்று சொல்கிறார்கள். இப்படி இடத்திலே வந்து முறையிடுகிறார்கள், குர்ஆனில் அல்லாஹ் எங்கு பார்த்தாலும் ஆண்களை குறித்தே பேசுகிறான், பெண்களை குறித்து அவ்வளவாக அல்லாஹ் பேசுவதில்லை, ஒரு சில இடங்களில் தான் பேசுவது போல தெரிகிறது, ஏன் இதற்கு காரணம் என்ன, அல்லாஹ் ஏன் எங்களை பற்றி பேசுவதில்லை என்று கேட்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய வஹீக்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காத்துக் கொண்டிருந்தார்கள். உடனடியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெண்களை குறிக்கும் வண்ணமாக ஒரு வசனத்தை இறக்குகிறான். சூரத்துல் அஹ்ஸாப் என்று சொல்லப்படக்கூடிய 33வது அத்தியாயத்தினுடைய மிகப்பெரிய வசனத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கினான். ஏனென்றால் ஏன் அந்த சஹாபிய பெண்மணிகள் அப்படி கேட்டார்கள் என்று சொன்னால், குர்ஆனுடைய அமைப்பை நாம் பார்ப்போம் என்றால், நாம் குர்ஆனை படித்து பார்த்தால், ஓதி பார்க்கிற பொழுது பெரும்பாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று அழைப்பான். முஸ்லிம்களை அல்லாஹ் அழைக்கிற பொழுது, ஈமான்தாரிகளை அல்லாஹ் அழைத்து பேசுகிற பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளை என்று அழைப்பான். ஆனால் இந்த வாசகம் என்பது அரபிக் கிராமர் அடிப்படையில் நாம் பார்க்கிற பொழுது ஆண்களை குறிக்கிற ஒரு வாசகம். ஆமனு என்பது ஆண்களை குறிக்கக்கூடிய ஒரு வாசகம், பெண்களுக்கு வேறொரு வாசகம் பயன்படுத்தப்படும் அரபியிலே. ஆனால் இங்கே அல்லாஹ் ஆண்களை மட்டும் பேசவில்லை, இங்கே அல்லாஹ் பெண்களையும் சேர்த்துத்தான் பேசுகிறான். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இருவரையுமே அல்லாஹ் குறிப்பிட்டு பொதுவாக பல இடங்களில் பேசுகிற பொழுது ஆண்களுடைய அந்த அரபிக் கிராமர் அடிப்படையில் வாசகத்தை பயன்படுத்தி அல்லாஹ் பேசுவான். ஆனால் அங்கே ஆண்களை மட்டும் அல்லாஹ் குறிப்பிடவில்லை, பெண்களையும் சேர்த்து தான் குறிப்பிடுகிறான். அந்த அடிப்படையில் தான் சஹாபிய பெண்மணிகள் பார்த்துவிட்டு எங்களுடைய வார்த்தையை, பெண்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துவதில்லையே, ஆண்களை பற்றி தானே பேசுகிற அந்த அடிப்படையில் கேட்ட பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய ஒரு வசனத்தை, சூரத்துல் அஹ்ஸாப் வசனத்தை இறக்குவதை நாம் பார்க்கிறோம். அது என்ன வசனம் என்று நாம் பார்க்கிற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்தை குறிப்பிடுகிறான், இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத் வல் கானிதீன வல் கானிதாத் வஸ் ஸாதிகீன வஸ் ஸாதிகாத் வஸ் ஸாபிரீன வஸ் ஸாபிராத் வல் காஷிஈன வல் காஷிஆத் வல் முத்தஸத்திகீன வல் முத்தஸத்திகாத் வஸ் ஸாயிமீன வஸ் ஸாயிமாத் வல் ஹாஃபிதீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிதாத் வஸ்ஸாகிரீன அல்லாஹ கஸீரா வஸ்ஸாகிராத் அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அஸீமா என்கிற மிகப்பெரிய ஒரு வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கினான். இந்த வசனத்தை அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் என்று சொன்னால், நிச்சயமாக முஸ்லிமான ஆண்களும் முஸ்லிமான பெண்களும், மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும், அல்லாஹ் கட்டுப்படக்கூடிய ஆண்களும் அல்லாஹ் கட்டுப்படக்கூடிய பெண்களும், உண்மையை பேசக்கூடிய ஆண்களும் உண்மையை பேசக்கூடிய பெண்களும், பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய ஆண்களும் பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய பெண்களும், உள்ளச்சத்தோடு இருக்கக்கூடிய ஆண்களும் உள்ளச்சத்தோடு இருக்கக்கூடிய பெண்களும்,
சதக்கா செய்யக்கூடிய ஆண்களும் சதக்கா செய்யக்கூடிய பெண்களும் இப்படியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு பண்பாக குறிப்பிட்டு ஆண்களையும் பெண்களையும் தனித்தனியாக அல்லாஹ் இங்கே பேசுகிறான். இவ்வாறு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை இறக்குவதை நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு சம்பவத்திலிருந்து நமக்கு புரிய வருகிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, சஹாபிய பெண்மணிகள் குர்ஆனை எந்த அளவுக்கு அவர்கள் படித்திருக்கிறார்கள் என்பது நம்ம விளங்க வருகிறது. அல்லாஹ் குர்ஆனில் இந்த விஷயத்தை பேசியிருக்கிறானா இல்லையா என்பது அதை படித்தால்தான் நமக்கு தெரியும். இப்போ சஹாபிய பெண்மணிகள் A to Z சூரத்துல் ஃபாத்திஹாவிலிருந்து சூரத்துல் நாஸ் வரை அந்த காலகட்டத்தில் எதுவரையிலும் அல்லாஹ்வுடைய இறக்கப்பட்டதோ அத்தனையும் அவர்கள் படித்திருக்கிறார்கள், படித்து பார்த்திருக்கிறார்கள், அதை புரிந்திருக்கிறார்கள். புரிந்ததன் அடிப்படையில் தான் அல்லாஹ் எங்களை பற்றி பேசவில்லையே, ஆண்களை பற்றி மட்டும்தானே பேசுகிறான், பெண்களை பற்றி அல்லாஹ் பேசுவதில்லையே என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் அவர்கள் குர்ஆனை படித்து பார்த்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். நமக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிமான ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய கையிலே புத்தக வடிவிலே குர்ஆன் இருக்கிறது, அரபியிலும் இருக்கிறது, தர்ஜுமாக்கள் தமிழிலும் இருக்கிறது. நாம எந்த அளவுக்கு அரபியில் ஓதுவதற்கு முயற்சி பண்றோம், ஒரு நாளைக்கு எவ்வளவு நிமிடத்தை ஒதுக்கி நம்ம அதை ஓதுறோம். அதே போல அவருடைய தர்ஜுமாக்களை, அவருடைய விளக்கங்களை அல்லாஹ் இந்த வசனத்தில் என்னதான் சொல்ல வருகிறான், நமக்கு என்னதான் கட்டளை எழுதுறான் என்பதை ஒரு டைம் ஒதுக்கி ஒரு 10 நிமிடமாவது, ஒரு அரை மணி நேரமாவது ஒரு நாளைக்கு ஒதுக்கி படிக்கக்கூடிய ஆட்கள் எத்தனை பேர், பெண்கள் எத்தனை பேர் என்பதுதான் இங்க மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான விஷயமாக இருக்கிறது. குறிப்பாக பெண்களை சொல்ல வேண்டுமானால் திரைப்படங்களை பார்ப்பதிலும் நாடகங்களை பார்ப்பதிலும் நேரத்தை ஓட்டுறமே தவிர நாம குர்ஆனை ஒரு அளவுக்கு அரபியிலும் தர்ஜுமாக்களும், வீட்டில் பல விதமான வேலைகள் இருக்கலாம், நாம் குறை சொல்லவில்லை. பெண்களுக்கு வீட்டிலே, ஆண்களுக்கு வெளியே வேலை என்றால் பெண்களுக்கு வீட்டுக்குள்ளே வேலை. அவர்கள் காலை விடிந்தது முதல் அடைகிற வரை பலவிதமான வேலைகளை பெண்களும் பார்க்கிறார்கள், மறுப்பதற்கு இல்லை. என்றாலும் கூட அவர்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில், கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கக்கூடிய நேரத்தில், வெளியே இருந்து கதையடிக்கிற நேரத்தில் குர்ஆனை எடுத்து ஒரு பக்கம் படிக்கிற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை, மிகப்பெரிய ஒரு நன்மையை நமக்கு தருகிறான் என்பதை இந்த சஹாபிய பெண்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, அல்லாஹ் திருமறையிலே காபிர்களுக்கு உதாரணம் சொல்கிற பொழுது இப்படி இவர்களை போல நீங்கள் வாழ்ந்து விடாதீர்கள், இவர்கள் எல்லாம் கெட்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிற பொழுது ஒரு 2 பெண்களை தான் அல்லாஹ் உதாரணமாக காட்டுகிறான். அதே போல மூமினான ஆண்களுக்கும் மூமினான பெண்களுக்கும் அல்லாஹ் உதாரணம் காட்டுகிற பொழுது இந்த பெண்களை போல நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லி 2 பெண்களை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இவர்களை போல வாழக்கூடாது என்பதற்கும் அல்லாஹ் பெண்களை தான் உதாரணமாக காட்டுகிறான். இவர்களை போலத்தான் வாழ வேண்டும், இவர்களை பார்த்து நீங்கள் பாடம் படியுங்கள் என்று மூமினான ஆண்களுக்கும் சரி மூமினான பெண்களுக்கும் சரி அல்லாஹ் கட்டளையிடுகிற பொழுது அங்கேயும் அல்லாஹ் பெண்களை தான் குறிப்பிட்டு காட்டுகிறான். அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்கிற பொழுது தரபல்லாஹு மஸலல் லில்லதீன கஃபரு இம்ரஅத நூஹ் வ இம்ரஅத லூத், நூஹுடைய மனைவியிடத்திலும் லூத் நபியின் மனைவியிடத்திலும் காபிர்களுக்கு உதாரணம் இருக்கிறது, காபிர்களுக்கு உதாரணம் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். நூஹ் நபியாக இருந்தாலும் சரி, லூத் நபியாக இருந்தாலும் சரி, அவருடைய மனைவிமார்கள் கெட்டவர்களாக இருந்தார்கள். அவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை. தன்னுடைய கணவர் ஒரு நபியாக இருந்தால், இறை தூதராக இருந்தால், அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசி வரையில் அவர்கள் இறை மறுப்பிலேயே மரணித்தார்கள் பார்க்கிறோம். அப்போ கெட்டவர்களுக்கு உதாரணமாக அல்லாஹ் சொல்றப்படுது. இப்படிப்பட்ட நூஹ் நபியோட மனைவி போலவோ லூத் நபியின் மனைவியை போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்கிற பொழுது அந்த 2 நபிமார்களுடைய மனைவிகளும் தன்னுடைய கணவன்மார்களுக்கு அவர்கள் கட்டுப்படவில்லை, தன்னுடைய கணவன்மார்களை அவர்கள் துரோகம் செய்தார்கள். எனவே அவர்கள் நாளை மறுமையிலே அவர்கள் நரகத்தில் நுழைவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்ச்சியாக சொல்லி காட்டுகிறான். அடுத்த வசனம் தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்கிற பொழுது வதரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனு இம்ரஅத ஃபிரௌன், ஈமான்தாரிகளுக்கு உதாரணம் யார் என்று சொன்னால் ஃபிரௌனுடைய மனைவி. பாருங்க, கெட்டவர்களுக்கு உதாரணம் சொல்கிற பொழுது நபிமாருடைய மனைவி அல்லாஹ் சொன்னா, ஆனா நல்லவர்களுக்கு உதாரணம் சொல்கிற பொழுது மிக கொடியவனாக இருந்த, மிக கெட்டவனாக இருந்த, அயோக்கியனாக இருந்த ஃபிரௌனுடைய மனைவி அல்லாஹ் உதாரணமாக காட்டுறான். இவர்களை போல நீங்கள் வாழுங்கள். யாரை போல வாழக்கூடாதான், நபிமாவுடைய மனைவியை குறிப்பிட்டு அவர்களை போல நீங்கள் வாழ்ந்து விடாதீர்கள், அவர்களை போல நீங்க ஆகிவிடாதீர்கள் என்று சொன்ன அல்லாஹ் ஒரு கெட்டவனுடைய மனைவியை குறிப்பிட்டு இவர்களை போல வாழுங்கள், ஆசியா அவர்களை போல வாழுங்கள், அவர்கள் தான் மூமினான ஆண்களுக்கும் மூமினான பெண்களுக்கும் மிக சிறந்த உதாரணமாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஏன் அல்லாஹ் குறிப்பிட்டான்? அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் அந்த வாசகத்தை பதிவு செய்கிறார். அல்லாஹ்விடத்திலே கேட்ட பிரார்த்தனை, ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா
வனஜ்ஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி வனஜ்ஜினி மினல் கௌமி ஸாலிமீன். யா அல்லாஹ், எனக்கு நாளை மறுமையிலே உன்னிடத்திலே ஒரு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுவாயாக. இந்த ஃபிரௌனிடமிருந்தும் இந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தாரிடமிருந்து என்னை பாதுகாப்பாயாக, என்னை காப்பாற்றுவாயாக என்று இறுதி கட்டத்திலே தன்னுடைய உயிர் பிரிகிற நேரத்திலே ஆசியா அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை பற்றி பெருமையாக குர்ஆனிலே பேசி காட்டுகிறார். ஏன் அல்லாஹ் அவர்களை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால், மிகப்பெரிய கொடுங்கோல் அரசன், நான் தான் அன ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் மிகப்பெரிய இறைவன், என்னை மிஞ்சியவன் யாரும் கிடையாது, என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட மக்கள் எல்லாம் அடிமைகள் என்று அவன் சொல்லி பெருமை பீத்திக் கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் தான் உண்மையை உணர்ந்து சத்தியத்தை உணர்ந்து அவருடைய மனைவியை என்ன பண்றாங்க, ஆசியா அவர்களை அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறார்கள். ஈமான் கொண்டதுடைய விளைவு என்னவென்றால், அவன் தன்னுடைய மனைவி என்று கூட பாராமல் கொடுமைப்படுத்தினான். ஒரு நாட்டினுடைய அரசனுடைய மனைவி அரசி, அவரை அரசி என்று கூட பார்க்காமல், தன்னுடைய சொந்த மனைவி என்று கூட பார்க்காமல் அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஒரே காரணத்திற்காக பலவிதமான கொடுமைகளை கொடுத்து கடைசியில் கொன்றே விட்டான். ஆனாலும் கூட அவருடைய ஈமான உறுதியை நாம் பார்க்கணும். ஆசியா அவர்கள் இறுதி காலகட்டத்தில் அவர்கள் நினைத்திருந்தால் இந்த உலகத்தில் எப்படியோ வாழ்ந்திருக்கலாம். ஏனென்றால் ஒரு அரசனுடைய மனைவி, பலவிதமான மாட மாளிகைகள், சொத்து சுகங்கள், ஒரு நாட்டினுடைய அரசன் நினைத்திருந்தால் எப்படியோ வசதிகரமான ஒரு வாழ்க்கையை, நிம்மதிகரமான ஒரு வாழ்க்கையை எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் அனுபவிக்க முடியும், அப்படியெல்லாம் தன்னுடைய கணவனிடமிருந்து கேட்டு பெற்று அனுபவித்து இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் அதையெல்லாம் எதிர்பார்க்காமல் அல்லாஹ்வை ஈமான் கொண்டால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நமக்கு மிகப்பெரிய எதிர்ப்புகள் வரும், நம்முடைய கணவனை நம்மை கொன்று விடுவான், அப்படிப்பட்டவன் தான் நம்முடைய கணவன் என்பதெல்லாம் தெரிந்து வைத்திருந்தும் கூட அவர்கள் வீர தீரமாக அல்லாஹ்வை ஈமான் கொண்டார்கள். அந்த ஈமானில் உறுதியாக இருந்தார்கள். பலவிதமான தொல்லைகள் தன்னுடைய கணவன் கொடுத்த போதும் கூட அவர்கள் ஈமானில் உறுதியாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஈமான் மூமினான ஆண்களுக்கும் இருக்க வேண்டும், மூமினான பெண்களுக்கும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் திருமறையிலே பேசுகிறான். நீங்கள் இருந்தால் ஆசியா அவர்களை போல வாழுங்கள், அவர்களிடத்திலே ஈமான் இருந்தது போல உங்களிடத்துல ஈமான் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களுடைய வாழ்க்கையில் வந்தாலும் சரி, ஒரு சின்ன ஒரு துன்பமோ ஒரு கஷ்டமோ வந்து விட்டால் உடனடியாக பெண்களை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ்வையே திட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அல்லாஹ்வுக்கு கண்ணு இல்லையா, எனக்கு மட்டும்தான் அந்த சோதனைகள் வரணுமா, எனக்கு மட்டும்தான் அந்த கஷ்டங்கள் வரணுமா, எங்க பக்கத்து இருக்காரு அவள்லாம் அநியாயம் பண்றாளே, அவளும் நல்லா தானே இருக்கிறா, அவளுக்கெல்லாம் எல்லா விதமான சுகத்தையும் அல்லாஹ் கொடுக்குறானே, ஆனா நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு 5 நேரம் தொழக்கூடிய பெண்மணியாக இருக்கிறேன், ஆனா எனக்கு அல்லாஹ் சோதனை தந்துகிட்டே இருக்கிறான் என்று புலம்பக்கூடிய பெண்மணிகள் அதிகம். அவர்கள் எல்லாம் புரிய வேண்டும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலே, ஈமானை ஏற்றுக்கொண்டாலே, இபாதத்துகளை செய்ய ஆரம்பித்தாலே அவர்களை தேடி அவர்களை நோக்கி சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். அவ்வாறு சோதனைகளை வருகிற பொழுது அவர்கள் அதை எதிர்கொள்ள பழக வேண்டும். அது ஏன் அல்லாஹ் சோதனைகளை கொடுக்கிறான்? அவன் ஈமானிலே உறுதியாக இருக்கிறானா, இந்த பெண்மணி ஈமானிலே உறுதியாக இருக்கிறாளா, அல்லது ஈமானை விட்டு பிறண்டு அப்படியே வழிகேட்டில் சென்று விடுகிறாளா என்று அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான். அப்ப சோதனைகள் வருகிற பொழுது, கஷ்டங்கள் வருகிற பொழுது அல்லாஹ்வை நாம் ஏசாமல், அல்லாஹ் மீது நிராசை அடையாமல், அப்பொழுதுதான் நம்முடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும். அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு சோதனையை கொடுத்தாலும் கூட நாம் அல்லாஹ் மீது ஈமான் உறுதியாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதிலிருந்து மீளக்கூடிய வழியை நமக்கு தருவான் என்கிற ஒரு உறுதியான நிலைப்பாடு நாம் எடுத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு வெற்றியை தருவான் என்பதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதே போல அல்லாஹ் இன்னொரு பெண்மணியை உதாரணமா சொல்கிறான். ஆசியாவை உதாரணம் சொன்னது போல அல்லாஹ் தொடர்ச்சியாக இன்னொரு பெண்ணை உதாரணம் காட்டுகிறான். அவர்கள் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தாயாக இருக்கக்கூடிய மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல நீங்கள் வாழுங்கள் என்று அல்லாஹ் திருமறையிலே பேசுகிறான். ஏன் அல்லாஹ் பேசுகிறான்? மரியம் இப்னத் இம்ரான் அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, இம்ரானுடைய மகள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கற்பை அவர் பாதுகாத்துக் கொண்டார், தன்னுடைய கற்பை பேணக்கூடிய ஒரு நபராக அவர் இருந்தார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே பேசுகிறார். அப்போ ஒரு பெண்மணியானவள், ஒரு முஸ்லிமான பெண்மணி தன்னுடைய கற்பை பாதுகாக்கக்கூடிய பெண்களாக இருக்க வேண்டும். தன்னுடைய கணவன் ஊரில் இருந்தாலும் சரி, ஊரை விட்டு தன்னுடைய கணவன் வெளியே சென்றாலும் சரி, கணவனுக்கு துரோகம் இழைத்து விடக்கூடாது, தன்னுடைய கற்பை பேணி பாதுகாக்கக்கூடிய பெண்மணியாக இருக்க வேண்டும். அதற்கு உதாரணம் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் கணவன் கிடையாது. அவருடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தை இல்லாமலேயே பிறந்தவர்கள். அல்லாஹ்வுடைய அற்புத பிறப்பு என்று நாம் சொல்கிறோம், ஈமான் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு காலகட்டத்திலே யூதர்கள் எல்லாம்
அங்கே அந்த பகுதியில் வாழக்கூடியவர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு நடத்தை கெட்டவள் என்று சொல்லி மிக கீழ்த்தரமாக விமர்சிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இடத்திலே ஒதுங்குகிறார்கள். அவ்வாறு ஒதுங்குகிற சமயத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அழகான ஒரு ஆணுடைய உருவத்திலே வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. வந்து சொல்கிறார்கள், மரியமே உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறது என்று நற்செய்தி சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் வந்த உருவம் என்பது ஒரு ஆணுடைய உருவத்திலே வந்தது. மலக்காக இருந்தாலும் அவர்கள் ஒரு அழகான ஒரு ஆணுடைய உருவத்தில் வந்ததன் காரணமாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்திலே எப்படி நடந்து கொண்டார்கள், அவர்கள் மலக்கு என்பதை அறியாத காரணத்தினால் ஒரு ஆண் தன்னை நெருங்க வருகிறான் என்று தெரிந்தவுடனே அங்கே அவர்கள் சொன்ன வாசகத்தை அல்லாஹ் திருமறையிலே பதிவு செய்கிறான். காலத் இன்னி அஊது பிர்ரஹ்மானி மின்க இன் குன்த தகியா. அந்த மலக்கை பார்த்தவுடனே, அந்த அழகிய உருவத்தில் வந்திருக்கக்கூடிய மனிதனை பார்த்தவுடனே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நீ அல்லாஹ்வை பயப்படக்கூடிய மனிதனாக இருந்தால் உடனடியாக இங்கிருந்து நீ விலகி சென்று விடு, உன்னிடமிருந்து அல்லாஹ்விடத்திலே நான் பாதுகாப்பு கேட்கிறேன் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னாங்கன்னு பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு கற்பை பாதுகாக்கக்கூடிய நிலைமை ஒரு ஆணை பார்க்கிற நேரத்தில் இன்றைக்கு ஆண்கள் யாராவது தன்னிடத்திலே பேச வந்து விட்டால் இன்றைக்கு பெண்கள் எல்லாம் மிக சர்வ சாதாரணமாக குலைந்து அவரிடத்திலே பேசக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்கிற பொழுது நபியுடைய மனைவிமார்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான், வகர்ன ஃபீ புயூத்திகுன்ன, நீங்கள் உங்களுடைய வீட்டிலேயே இடுங்கள். வீட்டை விட்டு வெளியே முன்னொரு காலத்தில் அறியாமை காலத்தில் பெண்கள் எல்லாம் அலைந்து திரிந்தார்களே, அது போல நீங்கள் திரியாதீர்கள், உங்களுடைய வீடுகளிலேயே நீங்கள் அடங்கி இருங்கள். யாராவது உங்களிடத்திலே வந்து ஆண்கள் யாராவது பேச முற்பட்டால் எப்படி பேச வேண்டுமோ அதை ஓப்பனாக தெளிவாக பேசிவிடுங்கள். அவரிடத்திலே குலைந்து பேசாதீர்கள். அப்படி பேசினால் அந்த ஆணுடைய உள்ளத்திலே ஒரு தவறான எண்ணம் ஏற்படலாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்கு உத்தரவிடுகிறான்? நபியுடைய இறுதியாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். இன்றைக்கு இருக்கக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் அன்றைக்கே சொல்லிட்டான். ஒரு ஆண் இடத்திலே பேச வந்தால், உறவினர் அல்லாத அறிமுகம் அல்லாத ஒரு ஆண் உங்களிடத்திலே பேச வந்தால் நேரடியாக எதை பேச வேண்டுமோ அதை மட்டும் பேசி முடித்து விட்டு வளவளவென்று தொளதொளவென்று எதையெல்லாம பேசாமல் பேச வந்த விஷயங்களை மட்டும் பேசிவிட்டு அவரை எப்படியாவது காலி பண்ண வைக்கணும். கூட்டு அவரை உட்கார வச்சு அவருக்கு என்ன, அவர் ஊர் எது, ஒரு பேர் எது என்றெல்லாம் விசாரிக்காமல், என்னுடைய கணவர் வந்த பிறகு நீங்க வாங்க, என்னுடைய வாப்பா வந்த பிறகு வாங்க, எங்க வீட்டுல யாரும் கிடையாது சொல்லி அவரை விரட்டடிப்பதற்கு நாம் முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். தவிர அவரிடத்திலே நாம் மேல்விச்சமாக ஒரு பெண்ணானவள் ஒரு ஆணிடத்திலே பேசக்கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது. இதை ஒரு முஸ்லிம் பெண்மணியாக இருக்கக்கூடியவர் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். இதை ஏன் இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது என்றால், ஆண்களுக்கு முஸ்லிம் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை விட முஸ்லிம் பெண்களுக்கு அதிகமான கட்டுப்பாடு இஸ்லாத்தில் இருக்கிறது. அதுவெல்லாம் பெண்களுடைய சுதந்திரத்தை பறிப்பதாக இன்றைக்கு தப்பான பிரச்சாரங்கள் செய்யப்படுகிறது. ஆனால் அது உண்மை அல்ல. உண்மைதான், ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமான கட்டுப்பாடுகள் இஸ்லாத்தில் இருந்தாலும் கூட அதுவெல்லாம் அந்த பெண்களுக்கு பாதுகாப்புக்காகத்தான் இஸ்லாம் சொல்கிறதை தவிர பெண்களை எல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும், அவர்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இஸ்லாம் சொல்லவில்லை என்பதை முஸ்லிம் பெண்மணிகளாக வாழக்கூடிய நாம் அதில் உணரணும் என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப சஹாபிய பெண்களாக இருந்தாலும் சரி, அதற்கு முன்னால் வாழ்ந்த பெண்களாக இருந்தாலும் சரி, ஈமானிலே அவர்கள் எவ்வளவு உறுதியாக இருந்திருக்கிறார்கள். சோதனைகள் கஷ்டங்கள் வருகிற பொழுது, அதே போல குர்ஆனை படிக்கிற விஷயத்தில் சஹாபிய பெண்மணிகள் எந்த அளவுக்கு அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் மிக தெளிவாக இந்த வசனங்களின் மூலமாக நமக்கு தெரிகிறது. அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மனைவி ஹாஜ்ரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு கட்டளை இடுகிறார். பிறந்த பாலகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தன்னுடைய மனைவி ஹாஜராவையும் மக்காமா நகரிலே யாரும் இல்லாத ஒரு காட்டிலே தன்னந்தனியாக விட்டு வர வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை இடுகிறார். அல்லாஹ்வுடைய கட்டளையை அப்படியே நிறைவேற்றினார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். தன்னுடைய மனைவி ஹாஜராவையும் தன்னுடைய கைக்குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்துக் கொண்டு ஷாமிலிருந்து மக்காவுக்கு அழைத்துகிறார்கள். அங்கே மக்காவிலே யாருமே இல்லாத ஒரு பாலைவனத்திலே தன்னந்தனியாக இதுவரை விட்டு ஒன்றும் சொல்லாமல் திரும்புகிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். திரும்பிய வேகத்துக்கு அவருடைய மனைவி ஹாஜரா கேட்டாங்க,
என்னுடைய அருமை கணவரே, இங்க யாருமே ஆளரவுமே இல்ல, உண்பதற்கு உணவுகள் கிடையாது, ஒரு பாலைவன பூமியிலே என்னையும் நம்முடைய குழந்தையையும் இப்படி விட்டுட்டு போறீங்களே, இது அல்லாஹ்வுடைய கட்டளையா? அல்லாஹ் அமரக பிஹாதா, அல்லாஹ்வா இப்படி உங்களை கட்டளையிட்டா என்று கேட்கிற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ரொம்பலாம் வளவல தொலைன்னு பேசல. ஆமாமா, அல்லாஹ் தான் கட்டளையிட்டான், நீ பொறுமையா இரு, பிள்ளைய பாத்துக்க, நான் போயிட்டு வர்றேன் என்றெல்லாம் வளவல தொலைலாம் பேசல. ஒரே வார்த்தை சொன்னார்கள், நாம், ஆமா இது அல்லாஹ்வுடைய கட்டளை தான் என்று சொன்னார்களே தவிர அதற்கு மேல இப்ராஹிம் எதுவுமே பேசல. பேசவும் கூடாது என்பது அங்கு கட்டளை. ஆனால் இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலேயே தன்னுடைய கணவன் ஒன்றை செய்தால், அதுவும் அவர் நபியாக இருக்கிறார், அவர் ஒன்றை செய்தால் கண்டிப்பாக இது நல்லதாகத்தான் இருக்கும் என்பதை புரிந்து கொண்ட ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது அல்லாஹ்வுடைய கட்டளையா என்று கேட்கிறார்கள். ஆம் என்று பதில் வந்த உடனே என்ன பண்றாங்க? அப்படியானால் இதன் அப்படியானால் அல்லாஹ் எங்களை கேவலப்படுத்த மாட்டான், அல்லாஹ் எங்களை கைவிட்டு விட மாட்டான், நீங்க பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாங்க. பாருங்க எப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவியிடத்திலே எப்படி நடத்தியிருந்தால், எப்படிப்பட்ட ஒரு ஈமானிய குடும்பமாக அவர்கள் வாழ்ந்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வரும். இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யாராவது ஒரு கணவர் தன்னுடைய மனைவிய இதே மாதிரி எதுவும் இல்லாத பாலைவனத்துல போய் விட்டுட்டு வந்தா இது அல்லாஹ்வுடைய கட்டளைன்னு சொன்னா நம்ம ஏத்துப்போமா? அல்லது எங்க மாமியார் சொன்னாங்க, எங்க உம்மா சொன்னாங்க, எங்க உம்மா அப்பா வந்து உன்னை தனியாக விட்டு வர சொன்னாங்க, நம்ம உம்மா அப்பா பேச மதிக்கக்கூடியவன் சொல்லி சொன்னா இவருக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, இவரை போய் கட்டி எழுதிருக்காங்கன்னு நாம் சொல்லுவோம். ஆனால் இங்கே அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொன்ன மாத்திரத்திலேயே அவர்கள் அதை உதாசீனப்படுத்தாமல் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையா, அப்படி என்றால் நிச்சயமாக இது எங்களுக்கு நன்மையாகத்தான் இருக்கும், இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களை கைவிட மாட்டான், எங்களுக்கு உதவி செய்வான் என்று அவர்கள் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை இருந்தாங்கன்னு பார்க்கிறோம். மிகப்பெரிய ஒரு தியாகத்தை அங்கே ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் நிகழ்த்தி இருக்கிறார்கள். அது மட்டும் கிடையாது, கொஞ்சோண்டு பேரிச்சம்பழத்தையும் கொஞ்சோண்டு தனியையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்துட்டு போனாங்க. சென்றது மட்டுமல்லாமல் மக்காவுக்கு வெளியே வந்த பிறகு அல்லாஹ்விடத்திலே கையேந்தி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள். துஆ செய்த பொழுது, யா அல்லாஹ், என்னுடைய குடும்பத்தை நான் மக்கா நகரை விட்டு வந்து விட்டேன், அவர்களை நோக்கி ஒரு கூட்டத்தை நீ அனுப்பி வை, அங்கே எதுவுமே கிடையாது, எனவே அங்கே நீ கனி வர்க்கங்களையும் விளைச்சல்களையும் நீ அதிகப்படுத்து என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்ததன் விளைவாக அன்றைக்கு பொட்டல் நிலமாக இருந்த அந்த மக்கா நகரம் இன்றைக்கு செழித்து விடுவதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு காபத்துல்லாவை நோக்கி பல லட்சக்கணக்கான மக்கள் வருவதையும், இன்றைக்கு அங்கு மக்காமா நகரத்திற்கு போயிட்டு வந்தால் திரும்பி மீண்டும் மீண்டும் அதே அங்கே செல்லக்கூடிய ஆசைப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சியும் பார்க்கிறோம். ஆனால் இப்ராஹிம் காலத்தில் அது வெறும் பொட்டல் தலையாக இருந்தது, ஒன்றுமில்லாத பாலைவனமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு அவர்கள் செய்த துவாவின் காரணமாக இன்றைக்கு விளைச்சல் அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, விட்டு சென்றதற்கு பின்னால் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை தரையிலே வைத்து விட்டு, ஆளரவுமே இல்ல, இருந்த தண்ணீரும் காலியாகி விட்டது, மகனோ அழுது கொண்டிருக்கிறான் தண்ணீருக்காக, உயிர் போகிறது, மரணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறான் தன்னுடைய மகன் இஸ்மாயில். எனவே அவருக்கு ஏதேனும் உணவு கொடுக்க வேண்டும், தண்ணீர் கொடுக்க வேண்டும், யாராவது இருக்கிறார்களா என்று பார்ப்பதற்காக சஃபாவிலிருந்து மருவாவிற்கும், மருவாவிலிருந்து சஃபாவிற்குமாக மாறி மாறி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 7 முறை ஓடினாங்கன்னு பார்க்கிறோம். சஃபாவுக்கு வர்றாங்க, சஃபா மலையில் நின்று கொண்டு யாராவது இருக்கிறார்களா, உதவி செய்வதற்கு யாராவது இருக்கிறாங்கன்னு பாக்குறாங்க, திரும்பி மருவாவுக்கு வர்றாங்க, அங்கேயே பாக்குறாங்க, இப்படி 7 முறை. இன்றைக்கு நாம சஃபா மருவாவில் ஓடுவது என்பது இன்றைக்கே ஒரு கஷ்டமான நிகழ்ச்சி. ஆனா இன்றைக்கு ஏசி எல்லாம் போட்டு மிக பிரம்மாண்டமாக பளிங்கு கற்கள் எல்லாம் போட்டு மிக பிரமாதமாக இருப்பதாக சொல்றாங்க இன்றைக்கு ஹஜ்ஜி செய்யக்கூடிய போயிட்டு வருவாங்க. ஆனா அன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையை யோசிச்சு பாருங்க, வெறும் கரடுமுரடான ஒரு பாதை. அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 7 முறை சஃபாவுக்கும் மருவாவுக்கும் ஓடி தன்னுடைய மகனுக்காக போராட்டம் நடத்தினாங்கன்னு பார்க்கணும். எல்லாம் அல்லாஹ்வுக்காக அவர்கள் அங்கே செய்தார்கள். இறுதியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கே ஜம்ஸம் நீரை ஏற்படுத்தி அங்கே நீர் போட்டான்னு பார்க்கிறோம். இதுவெல்லாம் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே எப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை அங்கே நிறைவேற்றி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொன்ன ஒரே வார்த்தைக்காக அப்படியே அவர் கீழ்ப்படிந்தாங்கன்னு பார்க்கிறோம். ஆனா இன்றைக்கு குர்ஆனுடைய வசனங்கள் நம்முடைய கையில இருக்கிறது, குர்ஆன் நம்முடைய கையிலே புத்தக வடிவில் இருக்கிறது. அல்லாஹ் பலவிதமான கட்டளைகளை குர்ஆனிலே சொல்கிறான். அதையெல்லாம் நாம் படிக்கிறோம், கேள்விப்படுகிறோம், பலவிதமான ஜும்மா உரைகளை அட்டெண்ட் பண்றோம், கேட்கிறோம். ஆனால் அதில் எத்தனை விதமான கட்டளைகளை, எத்தனை விதமான உத்தரவுகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம அமல்படுத்தி இருப்போம் என்பதை நாம் எல்லாம் சிந்திப்பது கடமைப்பட்டிருக்கிறோம். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகவும் கட்டுப்பாடு உள்ள ஒரு பெண்ணாக இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களை போன்ற ஒரு வாழ்க்கையை
இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம் பெண்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் எல்லாம் புரிதல் கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்காக பலவிதமான உபதேசங்களை செய்திருக்கிறார்கள். என்ன உபதேசம் சொன்னா, பெண்களே உங்களை நான் அதிகமாக நரகத்திலே பார்க்கிறேன் என்று சொன்னார்கள். நீங்கள் அதிகமாக நரகத்திலே இருக்கிறீர்கள், எனவே நீங்கள் அதிகமாக சதக்கா செய்யுங்கள், தான தர்மங்களை செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை எச்சரித்தார்கள். அப்போ சஹாபிய பெண்கள் எல்லாம் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே எங்களை நரகத்தில் பார்ப்பதற்கு காரணம் என்ன என்று சஹாபிய பெண்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் கணவனுக்கு மாறு செய்கிறீர்கள், நீங்கள் கணவனுக்கு கட்டுப்படுவதில்லை, கணவனுக்கு மாறு செய்வதனால் உங்களை அதிகமாக நான் நரகத்தில் பார்க்கிறேன், எனவே நீங்கள் அதிகமாக சதக்கா செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். சதக்கா செய்யுங்கள் என்று சொன்ன மாத்திரத்திலேயே உடனடியாக சஹாபிய பெண்மணிகள் எல்லாம் தங்களிடத்திலே இருந்த நகைகளையும் அணிகலன்களை எல்லாம் அப்படியே கலட்டி தர்மம் பண்ணாங்கன்னு பாக்குறோம். எந்த அளவுக்கு சொன்னா, ஒரு சஹாபிய பெண்மணி அல்லாஹ்வுடைய சொன்ன உடனேயே நீங்கள் நரகத்தில் உங்களை அதிகமாக நான் பார்த்தேன், எனவே நீங்கள் சதக்கா செய்யுங்க என்று சொன்ன உடனேயே தன்னுடைய கழுத்திருந்த ஒரு நகையை கலட்டி கொண்டு தர்மம் செய்வதற்காக புறப்படுகிறார்கள். உடனே அவருடைய கணவர் தடுக்கிறாங்க, மனைவியே இந்த நகையை எடுத்து நீங்க எங்க போறீங்க என்று கேட்கிற பொழுது அல்லாஹ்வுடைய இப்படி சொன்னாங்க, எனவே நான் அதை தர்மம் பண்ண போறேன்னு சொன்ன உடனே அவருடைய கணவர் கேட்டாங்க, நீ இதை யாருக்கோ தர்மம் செய்வதை விட நானும் நம்முடைய பிள்ளையும் இதை தேவையுடையவராக இருக்கிறோம், நாங்களே கஷ்டத்துல இருக்கிறோம், எனவே இதை நமக்கே கொடுத்துரு, எங்களுக்கே கொடுத்துரு, நாங்க இதை பயன்படுத்திக்கிறோம் கேட்ட பொழுது அப்படியே அந்த பெண்மணி விடல, இல்ல நான் இதை அல்லாஹ்வுடைய தூதரை சென்று கேட்டுட்டு வரேன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதருக்கு போறாங்க. போய் அந்த பெண்மணி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க இப்படி சொன்னீங்க, எனவே என்னிடத்தில் இருந்த நகையை நான் தர்மம் செய்வதற்காக கிளம்பினேன், அப்ப என்னுடைய கணவர் இடையிலே மறித்து நானே தேவையுடனாக இருக்கிறேன், எனக்கு கொடுத்துன்னு கேட்கிறாரு, நான் என்னுடைய கணவனுக்கு கொடுக்கலாமா என்று கேட்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், நீ மற்றவர்களுக்கு கொடுப்பதை விட உன்னுடைய நெருங்கிய உறவினர்களை, குறிப்பாக உன்னுடைய கணவன் தேவையுள்ளவராக இருந்தால் நீ அவருக்கு கொடுப்பதே சிறந்தது என்று சொன்ன அடிப்படையில தன்னுடைய கணவருக்கு அதை தர்மமா கொடுத்தாங்கன்னு பாக்குறோம். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வேகத்துக்கு உங்களை நான் நரகத்தில் அதிகமாக பார்த்தேன், நீங்கள் தர்மம் பண்ணுங்கன்னு சொன்ன உடனேயே நாம் அதிகமாக தர்மம் செய்வதன் மூலமாக நரகத்திலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் சஹாபிய பெண்மணிடத்தில் இருந்தது. அதனால தன்னுடைய கையில் கழுத்தில் கிடந்த அணிகலன்கள் எல்லாம் அவர்கள் கலட்டி உடனடியாக அவர்கள் தர்மம் செய்தாங்கன்னு பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடு, இப்படிப்பட்ட ஒரு பணிவு சஹாபிய பெண்களிடத்தில் இருந்தது. ஆனா இன்றைய காலகட்டத்தில் சொன்னா மிக மோசமான ஒரு நிலைமை தான், மிக கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, மிக ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை என்பதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, கணவனுக்கு கட்டுப்படுவது என்பது, கணவனுடைய பேச்சுக்கு கட்டுப்படுவது என்பது இஸ்லாத்திலே எந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய சொன்னார்கள், இன்னமா ஜன்னத்துக்கு வ நாருக்கி, உன்னுடைய கணவர் தான் உன்னுடைய சொர்க்கம், உன்னுடைய கணவர் தான் உன்னுடைய நரகம். நீ உன்னுடைய கணவரிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறாயோ, நல்ல விதமாக நடந்து கொண்டால் நீ சொர்க்கவாசி, உன்னுடைய கணவரிடத்திலே மோசமாக நடந்து கொண்டால் நீ நரகவாதி என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உன்னுடைய கணவன் தான் உனக்கு சொர்க்கம், உன்னுடைய கணவன் தான் உனக்கு நரகம் சொன்னாங்கன்னு சொன்னா, அப்ப எந்த அளவுக்கு கணவன்மார்களுக்கு ஒரு மனைவிமார்கள் எப்படி கட்டுப்பட வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த வார்த்தையின் மூலமா நமக்கு உணர்த்துறாங்க. அது மட்டுமல்ல, இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக நான் சஜிதா செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தால் நான் கணவருக்கு மனைவிமார்கள் சஜிதா செய்ய வேண்டும் என்று நான் கட்டளையிட்டிருப்பேன். ஆனால் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சஜிதா செய்ய வேண்டும், மனிதர்களுக்கு யாரும் சஜிதா செய்யக்கூடாது என்ற காரணத்தினால அவ்வாறு நான் கட்டளையிடவில்லை என்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சஜிதா செய்யணும். ஒருவேளை அல்லாஹ்வை தாண்டி யாருக்காவது ஒரு மனிதர் சஜிதா செய்வதாக இருந்தால், ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு சஜிதா செய்ய வேண்டும் என கட்டுப்படுவதிலேயே மிக உயரிய அம்சம் என்பது சஜிதா தான். சஜிதாவில் இருக்கும்போது நம்முடைய அடிமைத்தனத்தை நாம் அல்லாஹ்விடத்தில் வெளிப்படுத்துறோம். அவர் நம்முடைய அடிமைத்தனத்தை தன்னுடைய கட்டுப்படுத்தலை வெளிப்படுத்துகிற ஒரு இடம் சஜிதா. அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதருக்கு சஜிதா செய்வதாக இருந்தால் அது கணவருக்கு சொன்னாங்கன்னு சொன்னா, அப்ப எந்த அளவுக்கு கணவன்மார்களுக்கு கட்டுப்படுவது மிக இஸ்லாத்திலே மிக முக்கியமான அம்சம் என்பதை இந்த வார்த்தையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். எனவே அன்பார்ந்த சகோதரிகளே, முஸ்லிம் பெண்களாக வாழக்கூடிய நாமெல்லாம் குறிப்பாக பெண்கள் தன்னுடைய கணவன்மார்களுக்கு அவர்கள் கட்டுப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, சஹாபிய பெண்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிற பொழுது ஒரு
சஹாபிய ஆண். அந்த நபித்தோழர் போருக்காக கிளம்பி போறாங்க, பயணம் போறாங்க. அவ்வாறு கிளம்பி போகிற நேரத்தில் தன்னுடைய மனைவி வாசல்ல நிக்கிறாங்க. போருக்கு கிளம்பிய அந்த சகாபி போன வேகத்திலேயே திரும்பி வர்றாங்க. ஒரு பொருளை மிஸ் பண்ணிட்டாங்க, அதனால எடுப்பதற்காக வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா தன்னுடைய மனைவி வாசல் நின்று கொண்டிருக்கிறார். அப்ப அந்த நபித்தோழர் கோவப்படுறாங்க. நான் உள்ளூர் இருக்கிற வரைக்கும் வீட்டுக்குள்ள இருந்த என்னுடைய மனைவி நான் வெளியே போறேன்னு கேள்விப்பட்டோம்னா வாசலில் நிற்கிறாள் என்று சொல்லி கோவப்பட்டு தன்னுடைய கையில் இருந்த ஈட்டியை கொண்டு தன்னுடைய மனைவியை குத்த போறாங்க. அப்ப அந்த மனைவி சொன்னாங்க, அருமை கணவரே, நீங்க வீட்டுல போய் பாருங்கன்னாங்க. வீட்டுக்குள்ள போய் பாருங்க, நான் ஏன் வெளியே நிற்கிறேன்னு உங்களுக்கு புரியும்னாங்க. அப்ப அந்த நபித்தோழர் வீட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க. வீட்டிலே ஒரு பாம்பு இருக்கிறது. அந்த பாம்பின் காரணமாகத்தான் தன்னுடைய மனைவி வெளியே நிற்கிறார். உடனே அந்த நபித்தோழர் அந்த பாம்பை என்ன பண்ணாங்க, போராடி அதை கொல்ல பாக்குறாங்க. நான் கடைசியில் அந்த பாம்பு அந்த நபித்தோழரை கொத்தி விடுகிறது. அந்த நபித்தோழர் மௌத்தா போறாங்கன்னு பாக்குறோம். இப்ப இங்க நாம புரிய வேண்டிய செய்தி, நபி தோழியர்கள், சஹாபிய பெண்மணிகள் என்பவர்கள் வீட்டுக்கு வெளியே வரவே மாட்டாங்க. வீட்டுக்குள்ளே தான் இருப்பார்கள். அவர்கள் வெளியே தேவையில்லாமல் வரமாட்டார்கள். அவ்வாறு வெளியே வந்து நிற்கிற பொழுது தன்னுடைய கணவன் கோவப்படுகிறார். அதற்கு காரணம், அவர்கள் தேவையோடு தான் வெளியே நின்றிருக்கிறார்கள். காரணம், உள்ளே பாம்பு நின்றிருக்கிறது. அதற்கு காரணமாக தான் வெளியே வந்திருக்கிறாங்கன்னு பார்க்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை அப்படியே தலைவீழ. பெண்கள் வாசலிலே தான் குடிகொண்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் வாசலிலே மிகப்பெரிய ஒரு கூட்டம் திண்ணையெல்லாம் அமைத்து மிகப்பெரிய ஒரு கூட்டம் வாசலிலே தான் இருக்கும் என்கிற ஒரு நிலைமை இன்னைக்கு மோசமான நிலைமை. சகாபிய பெண்களை பொறுத்தவரையில் அவர்கள் வெளியே வரவே மாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே தான் அவர்கள் இருப்பார்கள் என்பதை இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிறது. அதே போல ஒரு கணவன் ஒரு மனைவி தன்னுடைய கணவனிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு பல சகாபிய பெண்மணிகள் முன்னுதாரணமாக வாழ்ந்திருக்கிறார்கள். அதற்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அபூ தொல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பொறுத்தவரையில இவர்களுக்கு ஒரு குழந்தை இருந்தது. அவனுடைய குழந்தை திடீரென நோய்வாய்ப்பட்டு மரணித்து விடுகிறது. அபூ தொல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலையிலே வேலைக்கு சென்று விட்டு சாயங்காலம் தான் வீட்டுக்கு வர்றாங்க. காலையில் வீட்டிலிருந்து வெளியே போகிற பொழுது தன்னுடைய பிள்ளை உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறான். ஆனால் மாலையில் வீடு திரும்புகிற பொழுது தன்னுடைய பிள்ளை மரணித்து விட்டான். ஆனால் அந்த செய்தியை தன்னுடைய மனைவி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உடனடியாக நேரடியாக சொல்லல. வீட்டுக்கு வந்த வேகத்துல ஐயோ நம்முடைய பையன் மூத்தா போயிட்டான் அப்படின்னு சொல்லல. ஆனா இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்துல கணவன் எப்படிப்பட்ட சூழ்நிலை வெளியிலிருந்து வர்றான்றதை யோசிப்பதே கிடையாது. உடனடியாக ஏதாவது ஒரு கஷ்டம், ஒரு துன்பம் வந்து விட்டால் வந்தவனையும் ஒப்பாரி வைக்கிற நிலைமையை பார்க்கிறோம். ஆனால் இங்கே இந்த பெண்மணி எப்படி நடந்துட்டாங்கன்னு பாருங்க. தன்னுடைய பிள்ளை இறந்து விட்டாங்க, ஆனா அதை தன்னுடைய கணவனிடத்தில் உடனடியாக அவங்க தெரிவிக்கல. அதை எப்படி தெரிவிச்சாங்கன்னு சொன்னா, காலையிலே தன்னுடைய மகன் உடல்நிலை சரியில்லாத நிலையில கணவன் வெளியே போறாரு. வெளியே போய் மிகவும் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்து மாலையிலே சோர்வான நிலையில் வீட்டுக்கு திரும்புகிறாரு. எனவே சோர்வான நிலையில் இருக்கக்கூடிய தன் கணவனுக்கு தேவையான ஒரு ஓய்வு தேவை, அவருக்கு உணவு தேவை. எனவே இந்த நேரத்தில் தன்னுடைய மகன் எதுவும் சொல்லக்கூடாது. அதனால கணவன் வந்து விசாரிக்கிறாரு, மகன் எப்படி இருக்கிறான், பரவாயில்லையா என்று விசாரிக்கிற பொழுது மனைவி சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. நம்முடைய மகன் இதற்கு முன்னால் இருந்ததை விட இப்பொழுது மிகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறான். பையன் மூத்தா போயிட்டான், ஆனா எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்றாங்க பாருங்க மனைவி. இதற்கு முன்னால் இருந்த நிலைமையை விட மிகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாவுடைய மகன் இருக்கான்னு சொன்ன உடனே கணவன் நினைச்சுக்கிட்டாரு. அப்ப சொல்றா, பரவாயில்ல போல, பையன் தேறிட்டான், உடம்பு சரியா போச்சு சொல்றாங்க போல நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா உண்மை நிலவரம் வேற. ஏன் அப்படி சொன்னாங்க? தன்னுடைய கணவன் மிகவும் சோர்வான நிலையில் வந்திருக்கிறார். அவருக்கு இப்பொழுது ஓய்வு தேவை, உறக்கம் தேவை, உணவு தேவை. அவரை இந்த நேரத்தில் கஷ்டப்படுத்த கூடாது. அது மட்டுமல்ல, தன்னுடைய மகன் நோய்வாய்ப்பட்டிருக்கிற பொழுது மிகவும் சிரமப்பட்டான். ஆனா இப்பொழுது இறந்துவிட்ட பிறகு அவன் சொர்க்கத்தை அடையக்கூடிய ஒரு நேரத்தை அடைந்துட்டான். அவன் மூமினாக நிலையில் மரணித்திருக்கிறான். இந்த அடிப்படையில் அவங்க அப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னாங்க. இரவு கழிகிறது. அபூ தொல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாப்பிடுகிறார்கள், நிம்மதியாக உறங்குகிறார்கள். மறுநாள் காலையில தான் அந்த பெண்மணி தன்னுடைய கணவனிடத்துல சொல்றாங்க. அதை எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. அதையும் டைரக்டா சொல்லல, நம்முடைய பையன் இறந்துட்டாங்க, நான் உங்களுக்கு நேரத்தை சொல்லல, இப்பதான் சொல்றேன், அப்படி சொல்லல. அதை எப்படி உணர்த்துகிறார்கள் என்றால், கேட்கிறாங்க, கணவரே, ஒரு மனிதர் நமக்கு ஒரு பொருளை இரவலாக கொடுத்திருக்கிறார், மீண்டும் அந்த பொருளை கேட்கிறார், நம்ம கொடுக்கணுமா வேண்டாமா என்று கேட்கிறாங்க.
இப்படி தன்னுடைய மகன் இறந்ததை எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. ஒரு மனிதர் நம்மிடத்திலே இரவலாக ஒரு பொருளை கொடுத்தார், அந்த பொருளை மீட்டு அவர் கேட்கிறார், நம்ம கொடுக்கவா வேண்டாமா என்று கேட்ட பொழுது அபூ தல்ஹா ரலியல்லாஹு சொன்னாங்க, ஆமா கண்டிப்பா கொடுக்கத்தானே வேணும், அவர் இரவலாகத்தானே கொடுத்தாரு, அவ்வாறு கொடுக்கவில்லை என்றால் அது ஏமாற்று மோசடி ஆகிவிடும் என்று சொன்ன உடனே, அப்படியானால் நீங்கள் பொறுமையாக இருங்க. இப்பதான் விஷயத்தையே சொல்றாங்க மனைவி, அப்படி என்றால் நீங்கள் பொறுமையாக இருங்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஒரு பொருளை கொடுத்திருந்தான், ஒரு குழந்தையை கொடுத்திருந்தான், ஆனால் இதை அவனே இப்பொழுது எடுத்துக்கொண்டான், நம்முடைய மகன் இறந்துட்டாங்க செய்திய இப்படி பக்குவமா சொல்றாங்க பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு பக்குவம் இன்றைய கால பெண்களுக்கு இருக்கிறதா? தன்னுடைய கணவன் மிகவும் சோர்வான நிலையில் உழைத்து கஷ்டப்பட்டு சம்பாதித்து சோர்வான நிலையில் வருகிற சமயத்துல என்ன பண்ணுவாங்க, அவருக்கு தேவையான உணவோ ஓய்வோ கொடுப்பது கிடையாது, வந்த உடனே ஒப்பாரி தான் வைக்கிறாங்க. இந்த இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டுல ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கும், அவரே ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் வந்திருப்பாரு, அவரை ஆசுவாசப்படுத்தாமல் என்ன பண்றாங்க, நம்முடைய கஷ்டத்தை எப்படியாவது பெண்கள் கணவனிடத்தை கொட்டி தீர்க்கக்கூடிய நிலைமை. அப்ப அப்படி தன்னுடைய கஷ்டம் இருந்தாலும் கூட தன்னுடைய கணவருடைய கஷ்டத்தை உணர்ந்து அவருடைய நிலையை உணர்ந்து அவரை எப்படியா சந்தோஷமா வச்சுக்கணும் என்று நினைத்தவர்கள் தான் அன்றைய சஹாபிய பெண்மணிகள். தன்னுடைய சொந்த பிள்ளை இறந்ததை கூட எப்படி அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை இந்த செய்தியின் மூலமாக நாம் உணர்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு பக்குவம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்களிடத்திலே இருக்க வேண்டும் என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரிகளே சகோதரிகளே, குறிப்பாக பெண்கள், இந்த உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிமான பெண்கள், நமக்கு முன்னால் வாழ்ந்த பெண்மணிகள் சகாபிய பெண்மணிகளாக இருந்தாலும் சரி, அதற்கு முன்னால் வந்த ஆசியா அலைஹிஸ்ஸலாம், ஹாஜ்ரா அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் போன்ற நல்ல பெண்களாக இருந்தாலும் சரி, அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் மிகப்பெரிய முன்னுதாரணங்கள் இருக்கிறது. அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட, அல்லாஹ்வுடைய தூதருக்கு விருப்பமான, தன்னுடைய கணவனுக்கு விருப்பமான, தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் அமைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை முஸ்லிம்கள் அமைத்துக் கொள்கிற பொழுது நிச்சயமாக அது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கையாக அமையும், தன்னுடைய கணவனுக்கு பிடித்தமான வாழ்க்கையாக அமையும். அவருடைய குடும்பத்திலே நிச்சயமாக எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது, சந்தோஷமான வாழ்க்கையாக அமையும் என்பதை நாம் எல்லாம் உணர்ந்து கொண்டு எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.